வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். கடந்த அரசாங்கத்தில் மாகாண சபைகளுக்கு சொந்தமான 2000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் காணாமல் போயுள்ளதாக குற்றச்சாட்டு. தீவிரமாகும் விசாரணைகள். முன்னைய அரசாங்கத்தில் பயன்படுத்திய சொகுசு வாகனங்களை தற்போதைய ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுக்குள் பங்கிட்டுக் கொண்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள அர்ஷன ராஜகருணா. அனுர அரசு அதிரடி நடவடிக்கை. மஹிந்த ராஜபக்ஷ கைது. இனி விரிவான செய்திகள். இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் இப்போதுள்ள அரசாங்கம் முன்னெடுத்து வரும் சில செயற்பாடுகள் தெற்கு மக்கள் மத்தியில் அதிருப்திகளை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த காலங்களிலும் கூட தை பிறந்தால் எமது மக்களுக்கு சிறந்த எதிர்காலம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில்தான் நாங்கள் அரசியலில் ஈடுபட்டோம் என்றார். அவர் மேலும் கூறிய போது, தமிழரசு கட்சியின் அரசியல் தீர்வு விடயம் மற்றும் எமது மக்களின் அடிப்படை போன்ற விடயங்களில் நாங்கள் முன்னெடுத்திருந்தோம். சில விடயங்களை நாங்கள் கடந்த காலத்தில் அடையக்கூடியதாக இருந்தது. சில விடயங்களை முழுமையாக திருப்தி அடையக்கூடிய நிலையில் காணப்படவில்லை என்றார். இந்த நாட்டிலே தமிழ் மக்களும் ஒரு மக்கள் என்ற அங்கீகாரத்துடனும் எங்களுடைய சகல அதிகாரங்களுடனும் வாழ வேண்டும் என்பதற்கான அரசியல் தீர்வு ஒன்றை உருவாக்கின்ற பணியில் முன்னேற்றகரமான செயற்பாடுகளுக்கு அரசாங்கத்திற்கு அழுத்தங்களை கொடுக்கும் நோக்கோடு செயற்படுவோம் என்று அவர் தெரிவித்துள்ளார். கடந்த ஆட்சியிலும் அவர் இதை தெரிவித்தார். அடுத்த ஆட்சியிலும் இதையே அவர் தெரிவிப்பார். ஐக்கிய மக்கள் சக்தியின் கம்பஹா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா முன்னைய அரசாங்கத்தின் காலத்தில் பயன்படுத்திய சொகுசு வாகனங்களை ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுக்கு மத்தியில் பங்கிட்டுக் கொண்டுள்ளதாக குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். கடந்த அரசாங்கத்தின் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட சொகுசு வாகனங்களை இந்த அரசாங்கம் அதிகாரத்துக்கு வந்தவுடன் காலி முகத்திடத்தில் காட்சிப்படுத்தியது. அவற்றை ஏலத்தில் விற்பனை செய்ய போவதாக பாரிய ஊடக பிரச்சாரம் ஒன்றையும் மேற்கொண்டார்கள். ஆனால் இப்போது ஆளுங்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் குறித்த வாகனங்கள் பங்கிடப்பட்டுக் கொண்டுள்ளதாக அறிய கிடைத்துள்ளது. இந்த அரசாங்கம் அதிகாரத்திற்கு வர முன்பு அளித்த அனைத்து வாக்குறுதிகளையும் மீறி மக்களை ஏமாற்ற தொடங்கியுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் இலங்கை கடற்றொழிலாளர்களின் பிரச்சினை தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் என தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் கோரியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் அண்மையில் இடம்பெற்ற அயலக தமிழர் தின மாநாட்டில் வைத்து தாம் இந்த கோரிக்கையை விடுத்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். இதற்கமைய வெகு விரைவில் இந்திய இலங்கை கடற்றொழிலாளர் பிரச்சினை தொடர்பான சந்திப்பு நடைபெறும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் குறிப்பிட்டுள்ளார். தமிழக முதல்வர் ஸ்டாலின் இலங்கை கடற்படை இந்திய மீனவர்களை சட்டவிரோதமாக கைது செய்கிறது என்கிறார். பொது நிர்வாக மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் வட்டாரங்கள் கடந்த காலகட்டத்தில் மாகாண சபைகளுக்கு சொந்தமான 2000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் காணாமல் போயுள்ளதாக தகவலை வெளியிட்டுள்ளது. இவ்வாறு காணாமல் போன வாகனங்களில் பல சொகுசு கார்கள் மற்றும் ஜீப் வண்டிகள் உள்ளடங்குவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி மாகாண சபைகளின் பல்வேறு அமைச்சுகள் மற்றும் நிறுவனங்களுக்கு சொந்தமான வாகனங்களே அவ்வப்போது காணாமல் போயுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அந்த வாகனங்கள் குறித்த தகவலை கண்டறிய தற்போது விசாரணைகளை நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மாகாண சபைகளின் தலைவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட சில சொகுசு வாகனங்கள் அரசியல்வாதிகளுக்கு நட்பான சில சிறிய அதிகாரிகளால் பயன்படுத்தப்படுவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ஷ போலி வாக்குறுதிகளை அள்ளி வீசி ஆட்சிக்கு வந்த கும்பலை விரட்டையடிக்க மக்கள் தயாராகி வருகின்றனர் என்று கூறியுள்ளார். இனிவரும் தேர்தல்கள் எமக்கு வெற்றி வாய்ப்புகளையே பெற்றுத்தரும், நாம் மீண்டெழுவோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி வீழ்ந்து விட்டது, இனி அந்த கட்சிக்கு மீள் எழுச்சி இல்லை என்று எவரும் தப்பு கணக்கு போடக்கூடாது. இறுதியாக நடைபெற்ற 2 தேர்தல்களும் எமக்கு தோல்விகளை தந்தாலும் நாம் அதனை படிக்கற்களாக மாற்றியுள்ளோம். இனிவரும் தேர்தல்கள் எமக்கு சாதகமாகவே அமையும். அந்த தேர்தல்கள் எமக்கு வெற்றி வாய்ப்புகளையே பெற்றுத்தரும். தேர்தலின் போது போலி வாக்குறுதிகளை அள்ளி வீசி ஆட்சிக்கு வந்த கும்பலை விரட்டியடிக்க மக்கள் தயாராகி வருகின்றனர் என குறிப்பிட்டுள்ளார். அதே நேரத்தில் மஹிந்த ராஜபக்ஷவை சிறைக்கு அனுப்பக்கூடிய விசாரணைகளை தொடங்கியுள்ளது அனுர அரசாங்கம்.
கடற்றொழில் நீரியல் மற்றும் கடற்றொழில் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் 13வது திருத்த சட்டத்தினை தமிழ் மக்கள் தமக்கு கிடைத்த உரிமையாக கருதுகின்ற நிலையில் அதில் கைவைப்பதற்கு நாங்கள் முனையவில்லை என்று சுட்டிக்காட்டியுள்ளார். அவர் மேலும் கூறிய போது, தமிழ் மக்கள் 13வது திருத்த சட்டத்தினை தமக்கு கிடைத்த உரிமையாக கருதுகின்றார்கள் என்பதை எம்மால் உணர்ந்து கொள்ள முடிந்துள்ளது. அது மட்டுமன்றி 13வது திருத்த சட்டம் நாட்டின் அடிப்படை சட்டமான அரசியலமைப்பிலும் காணப்படுகிறது. அந்த வகையில் எதிர்வரும் மார்ச் மாதம் அளவில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல்களை நடத்த உள்ளதோடு அதனை அடுத்து இந்த ஆண்டின் இறுதியில் அல்லது அடுத்த ஆண்டின் முற்பகுதியில் மாகாண சபைகளுக்கான தேர்தலை நடத்துவதற்கு எதிர்பார்த்துள்ளோம். தமிழ் மக்கள் தங்களுடைய உரிமைகளை வென்றெடுக்கும் விடயமாக 13வது திருத்த சட்டத்தினையும் மாகாண சபை முறைமையும் கருதுகின்ற போது அதனை அர்த்த புஷ்டியான நிர்வாக கட்டமைப்பாக செயற்படுத்தி பார்ப்பதற்கு நாங்கள் தயாராகவே உள்ளோம் என தெரிவித்தார். டிஜிட்டல் தேசிய அடையாள அட்டைகளை வழங்கும் நடவடிக்கை இந்த மாதம் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் அரங்க வீரரத்ன தெரிவித்துள்ளார். நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர், அனைத்து புதிய தேசிய அடையாள அட்டைகளும் டிஜிட்டல் வடிவத்திற்கு மாற்றப்படும் என தெரிவித்தார். டிஜிட்டல் அடையாள அட்டை முறையை நடைமுறைப்படுத்துவதற்கான செலவு ரூபாய் 20 மில்லியன். மேலும் விளக்கமளித்த வீரரத்ன, நிதி சுமையை குறைக்கும் வகையில் இந்த செலவில் பாதி இந்தியாவின் உதவி மூலம் ஈடு செய்யப்படும் என்றார். அடையாள அட்டைகளை பெற்றுக்கொள்வதில் தற்போது ஏற்பட்டுள்ள குறிப்பிடத்தக்க காலதாமதங்களை நிவர்த்தி செய்வது இந்த முயற்சியின் நோக்கமாகும் என அவர் தெரிவித்தார். நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி அர்ஷன நாணயக்கார ஆகியோரின் பெயருக்கு முன்னால் கலாநிதி பட்டம் உள்ளடக்கப்பட்டமை தொடர்பில் வாக்குமூலங்களை வழங்குவதற்காக பல நாடாளுமன்ற அதிகாரிகள் இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளனர். வரவழைக்கப்பட்டவர்களில் நாடாளுமன்றத்தில் ஹவுஸ் ரெஜிஸ்ட்ரி அலுவலகத்தின் உயர் அதிகாரி ஒருவரும் மற்ற தொடர்புடைய ஊழியர்களும் உள்ளனர். இந்த விவகாரம் தொடர்பாக அறிக்கைகளை வழங்குவதற்காக நாடாளுமன்றத்தின் தகவல் தொடர்பு இயக்குநர் உட்பட பல நபர்களுக்கு முன்னதாக அழைப்பாணை அனுப்பப்பட்டது. நடந்து வரும் விசாரணைகளின் ஒரு பகுதியாக சிஐடி அதிகாரிகளும் நாடாளுமன்றத்திற்கு சென்று அதன் அதிகாரிகளிடம் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளனர். அரிசி தட்டுப்பாட்டுக்கு மத்தியில் அரிசி கையிருப்பில் உள்ளதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணைகளை நடத்துமாறு தேசிய நுகர்வோர் முன்னணி அமைப்பு அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. பல பெரிய அளவிலான சில்லறை விற்பனையாளர்கள் அரிசியை இருப்பு வைத்து பின்னர் அதிக விலைக்கு விற்கின்றனர் என முன்னணி தலைவர் அசோல சம்பத் நேற்று செய்தியாளர் சந்திப்பில் குற்றம் சாட்டினார். அரசு இந்த வணிகங்களை விசாரிக்க தொடங்க வேண்டும் என்றார் அவர். மேலும் அரிசி தட்டுப்பாட்டை தடுக்க வியட்நாம் மற்றும் சீனா போன்ற நாடுகளிலிருந்து அரிசியை அரசாங்கம் இறக்குமதி செய்யலாம் என்று முன்னணி பரிந்துரைத்தது. தற்போது நிலவும் அரிசி தட்டுப்பாடு மோசமான வானிலையால் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளதால் மற்ற காரணங்களால் உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார்.